பிரதமராக பணியாற்றிய திரு மன்மோகன் சிங் அவர்கள் நேற்று இரவு இயற்கை எய்தினார் என்கிற செய்தி மிகவும் துயரச் செய்தியாகும். நாடு இன்றைக்கு இருக்கிற நிலையில் அவருடைய இந்த நிகழ்வு என்பது மிகுந்த கவலைக்குரியதாகும். இங்கே அருமை தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி அமைந்த பொழுது அன்னை சோனியா காந்தி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்றிருக்க வேண்டும். வெளியில் உள்ள எதிரிகள் தவறான முறையில் பிரச்சாரம் செய்த காரணத்தினால் நாட்டில் தேவையற்ற ஒரு குழப்பம் ஏற்படக்கூடாது என்கிற பெருந்தன்மையோடு அன்னை சோனியா காந்தி அவர்கள் மன்மோகன் சிங் அவர்களை பிரதமராக முன்மொழிந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். வெளியிலிருந்து இடதுசாரி கட்சிகள் ஆதரவளிக்கிற பொழுது அமைச்சர்கள் இடதுசாரிகள் கேட்கிற அனைத்து அமைச்சர்களும் வழங்கப்படும் என்று கூறிய நிலையில் அமைச்சர்கள் தேவையில்லை, மாறாக நாட்டிற்கு என்ன செய்ய போகிறோம் என்கிற குறைந்தபட்ச திட்டத்தை ஏற்க வேண்டும் என்று கூறி அதன் அடிப்படையில் ஒரு குறைந்தபட்ச திட்டம் சீதாராம் யெச்சூரி, தோழர் பரதன் போன்ற மதிப்புமிக்க தலைவர்களால் உருவாக்கப்பட்டு அது ஏற்கப்பட்டது. அதன் அடிப்படையில் வரலாற்று சிறப்புமிக்க சட்டமாக மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு இது அமல்படுத்தப்படுகிறது. அதை துவக்கி வைத்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நிதி ஒரு பொருட்டல்ல, எவ்வளவு நிதி வேண்டுமானாலும் செலவழிக்கப்படும் என்று தெரிவித்தார். ஆனால் இன்றைக்கு நிலைமை தலைகீழாக இருக்கிறது, அது வேறு விஷயம். அதேபோல் இன்றைக்கு தகவல் பெறும் உரிமை சட்டம் என்பது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய காரணத்தினால்தான் பல தவறுகளும் இன்றைக்கு வெளியில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அது மாதிரி பழங்குடி மக்களுக்கான சட்டம் போன்ற நல்ல சட்டங்களை எல்லாம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு திரு மன்மோகன் சிங் அவர்கள் காரணமாக இருந்தார்கள். மிகவும் அமைதியானவர், அதிர்ந்து பேசாதவர், ஆடம்பரம் இல்லாதவர், எளிய வாழ்க்கையை வாழ்ந்து எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார். ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மிகவும் காட்டமாக மன்மோகன் சிங் குறித்து தேவையற்ற விமர்சனங்களை செய்த பொழுது திரு மன்மோகன் சிங் அவர்கள் மிக சாதாரணமாக கத்தி பேசுவதால் எந்த பயனும் இல்லை என்ற பதிலளித்தார். இந்த ஒற்றை பதில்தான் அதை பேசியவரை நிலைகுலைய செய்தது. தேர்தலுக்கு பிறகு மன்னிப்பும் கோரினார். அவர் யார் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த மனிதரை நாடு இன்றைக்கு இழந்திருக்கிறது. நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக மிக மோசமான வகுப்பு ஆசக்தியின் அபாயகரமான ஒரு சூழலில் மன்மோகன் சிங் அவர்களை இழந்திருப்பது என்பது நாட்டிற்கு மிகப்பெரிய பேரிழப்பாகும். அவரது பிரிவால் வாடுகிற குடும்பத்தார் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறோம்.